வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாத்தாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா டி நகரில் இருக்க தேர் பிரியாணி கடைக்கு தான் போகிறோம். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா அதை பற்றி ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு போயிட்டு அங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். லெட்ஸ் கோ. பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. தேர் பிரியாணி கடை இன்றைக்கி இல்லை போல் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். பட் அது எங்கள் தப்பு தான். என்னென்னா, நான் இர்ஃபான் ப்ரோ வீடியோ தான் பார்த்துட்டு போனேன். அவர் 12 மணின்னு சொல்லுவார். நான் ஓட்டி பார்ப்பேன் எப்பயுமே வீடியோவை. டப்புன்னு பார்த்தா அது 1 மணியா. வீடியோ ஓட்டும்போது நான் அந்த 1 மணின்றதை பார்க்க மறந்துட்டேன் கைஸ். இப்போ நான் பண்ண தப்பை பாருங்களேன் கொஞ்சம் வீடியோவில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டி நகரில் தேர் பிரியாணி அப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குது. அங்கே வந்திருக்கோம். இது வந்து சரியான ஃபேமஸுங்க. சீக்கிரமாக வந்து இந்த பிரியாணி காலியாக போயிடும். நம்ம வந்து லேட்டாக வந்தோம்னாலே கஷ்டம் தான். இப்போ ஆக்சுவலி கரெக்டாக வந்து 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் சொல்கிறேன். இல்லைங்க 1 மணி ஆயிடுச்சுங்க. வாட்ச் டைம் பார்க்க தெரியலங்க டக்குன்னு. இல்லை ஆமாம் சரின்ட்டு வெறிக்க ரோடையே பார்த்துட்டு வேறு எதனா கடை இருக்கா பார்க்கலான்னு பார்த்தோம். மணி 12 தான் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு வேறு எதனா சேனலில் போட்டிருக்காங்களா பார்த்தா சென்னை ஃபுட்டின்னு அந்த அக்கா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க சொல்கிறத நம்பி நாங்கள் போனோம். பட்டு அங்கே நடந்தது வேறு மாதிரி. இப்போ அந்த வீடியோ பாருங்களேன். ஆற அமர அவங்க சொல்கிறது எல்லாமே அங்கே நடக்குமான்றதை நான் சொல்கிறேன். அந்த ஆற அமர பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு டி நகரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க மவுத்ஃபுல் பாய் பிரியாணிக்கு போனோம். ஆம்பியன்ஸு ஒரு 100 பேர்கிட்ட தலைவாழை இலை போட்டு வச்சிருந்தாங்க. நாங்களும் 2 மட்டன் பிரியாணி கோம்போ ஆர்டர் போட்டிருந்தோம். கல்யாண பந்தியில சர்வ் பண்ற மாதிரி இலைய போட்டு தண்ணி தெளிச்சு ரொம்பவே ஸ்வீட்டான பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி வச்சாங்க. நாங்க போன நேரம் சுட சுட பிரியாணி ஒரு பெரிய டபரால வந்து இறங்குச்சு. ட்ரே ஃபுல்லா இருந்த பிரியாணியை அழகா இலையில சர்வ் பண்ணாங்க. காம்போல மட்டன் பிரியாணி கூட 2 பீஸ் சிக்கன் 65 வச்சிருந்தாங்க. பிரியாணியோட வாசமே தூக்குச்சு. 5-6 மட்டன் பீஸோட நல்ல ஃபிளேவர்ஃபுல்லான ஒரு பிரியாணி. சைட்ஸுக்கு ஸ்பைசியான சிக்கன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் சுக்கா அவைலபிள் இருந்துச்சு. லாஸ்டா காம்போல இருந்த பீடா குல்ஃபியும் சர்வ் பண்ணாங்க. இனாகுரல் ஆஃபரா 20% வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. மவுத் ஃபுல் ஆஃப் பாய் பிரியாணி. உள்ளே போனால் 100 இலைலாம் இல்லை, இருந்ததே நாங்கள் 2 பேர் தான். உள்ளே போயிட்டு வந்ததுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வைப் பண்ணுறதுக்கு அந்த டிஷ்யூ கொடுத்தாங்க. அதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு ஹாட் வாட்டராக கோல்டு வாட்டராக கேட்டு அது வந்து சர்வ் பண்ணாங்க. பட் பிரியாணியில் தான் வச்சாங்க ஆப்பு. சரி பிரியாணி வந்துச்சு. சரி நம்ம எப்பயும் தேடுறது பீசஸ் தான். பீசஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா அந்த அக்கா சொன்னாங்க 5-6 பீசஸ்ன்னு. அதை கொஞ்சம் கேள்வியோட வாசமே தூக்குச்சு. 5-6 மட்டன் பீஸோட நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பிரியாணி. சைட்ஸுக்கு ஸ்பைசியாக. பட் ரியாலிட்டி என்னன்னா 2 மட்டன் பீஸ் தான். அப்புறமா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணோம். நம்ம இப்போ ஃப்ரெண்டு வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தாரு. அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அன்லிமிட்டட் ரைஸ் மட்டும் தான் கைஸ், பீசஸ் கிடையாது. நோட் த பாயிண்ட். பட் 2 பீஸ் தான். ஆனால் இதுக்கு நம்ம தேர் பிரியாணி சாப்பிட்டா நிறைய பீசஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு குல்ஃபி, பீடா, சோடா வேணான்னு சொல்லிட்டோம். சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. வந்ததுக்கு 810 ரூபா பில்லை பே பண்ணி கிளம்பியாச்சு. மட்டன் பிரியாணி இன்க்ளூடிங் GST 450, 360 சிக்கன் பிரியாணி இன்க்ளூடிங் GST. புரிஞ்சுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் பாத்தாஸ் கிச்சன். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த லொக்கேஷன் போனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போய் ரிவ்யூ பண்ணுறேன் உங்களுக்கோசம்.